குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதிக்கு நம்ம நிறைய வாட்டி போயிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் திருப்பதிக்கு போகிறப்ப சாமி பார்த்துட்டு திருப்பதிக்கு மலைக்கு மேலே இருக்கிற நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சாமியை பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு வெளியே வரும்போது எப்படா வீட்டுக்கு போகலான்னு தோணும். அதனால் எந்த இடமும் பார்க்க முடியாது, நேராக வீட்டுக்கு தான் வருவோம். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லாமல் கட்டாயமாக எல்லா இடங்களையும் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்பவே பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரூமும் ட்ரை பண்ணோம். ரூமும் கிடச்சிது. ரூமில் ஸ்டே பண்ணிட்டு எல்லா இடங்களையும் பார்த்தோம். நம்ம என்னென்ன இடங்களை பார்த்தோம்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ நம்ம புக் பண்ண ரூம் எப்படி இருந்தது, நம்ம புக் பண்ண காசுக்கு அது ஒர்த்தாக இருந்ததா, அந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருந்தது, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இல்லை, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரூமை புக் பண்ண உடனே நம்ம மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதில் எந்த பில்டிங்கில் நமக்கு ரூம் அலர்ட் ஆகிருக்கு அது மட்டும்தான் வரும். மற்றபடி அந்த ரூம் நம்பரோ எந்த ஃப்ளோர் அதெல்லாம் நமக்கு மென்ஷன் ஆகாது. அந்த பில்டிங்கோட நேம் மட்டும்தான் வரும். அந்த பில்டிங்கோட நேம் வந்ததுக்கப்புறமா நம்ம நேரம் அந்த பில்டிங் போவோம். அந்த பில்டிங்கில் போயிட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷனில் நம்மளுக்கு அலர்ட் பண்ண அந்த மெசேஜை காமிச்சா அவங்க எந்த ஃப்ளோரில் ரூம் அவைலபிலிட்டி இருக்கோ, எந்த ரூம் அவைலபிலிட்டி இருக்கோ அதை வந்து நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு புக் பண்ணும்போது நமக்கு ரூம் வராது. நம்ம அந்த ரிசப்ஷன் போனால் தான் எந்த ரூமு அப்போ தான் நமக்கு தெரிய வரும். திருமலாவில் ரூம் எப்படி புக் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாம் புக் பண்ண ரூம் சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு ஆப்போசிட் சைட்லேயே இருக்குது. அந்த பில்டிங்கோட பேர் வந்து கௌஸ்துவம் பில்டிங். இந்த பில்டிங்கில் தான் நமக்கு ரூம் அலோகேட் ஆச்சு. நம்ம இந்த பில்டிங் வந்துட்டோம். இந்த பில்டிங் வந்துட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷனில் நமக்கு அலர்ட் ஆன அந்த மெசேஜை காமிச்சோம். அவங்க வந்து நமக்கு ரூம் நம்பரை கொடுத்தாங்க. அப்போ தான் நமக்கு அலர்ட் பண்ண ரூம் வந்து பார்த்திங்கன்னா 5th ஃப்ளோரில் இருக்குது. 5th ஃப்ளோரில் தான் நமக்கு ரூம் அலோகேட் ஆச்சு. இந்த பில்டிங்கில் லிஃப்ட் இருக்குது. ஸோ அதால் பிரச்சனை இல்லை. 5th ஃப்ளோர் வரைக்கும் நம்ம ஈஸியாகவே அசஸ் பண்ணிக்கலாம், போயிட்டு வரலாம். இந்த பில்டிங்கில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அதால் கார் பார்க்கிங் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃப்ரீ கார் பார்க்கிங் தான். இந்த பில்டிங்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சரி பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம ஃப்ரீயாகவே காரை பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பில்டிங்குள்ளேயே மொட்டை அடிக்கிற இடமும் இருக்குது. திருப்பதி தேவஸ்தானத்தோட மொட்டை அடிக்கிற ரூமும் இந்த பில்டிங்லேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கேயே நம்ம மொட்டை அடிச்சிக்கலாம். அந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் இங்கே மொட்டை அடிக்கிற ஃபெசிலிட்டி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இங்கே ஃப்ரீயாகவே இருந்தது. நம்ம மொட்டை அடிச்சுட்டு நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டு குளிச்சிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. மொட்டை அடிக்கிற ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. இந்த ரூமோட டியூரேஷன் 24 ஹவர்ஸ். நம்ம எந்த டைம் செக்இன் பண்ணியிருந்தோமோ அதிலிருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே செக் அவுட் பண்ணியிருக்கணும். உதாரணமாக நம்ம காலையில் 8 மணிக்கு செக்இன் பண்ணியிருந்தோம்னா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு முன்னாடியே செக் அவுட் பண்ணியிருக்கணும். அப்படி செக் அவுட் பண்ணலைன்னா நம்ம அடிஷ்னலாக 1 டே ரெண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக 1000 ருபீஸ் கொடுத்து நம்ம ரெண்ட்டு பே பண்ணியிருந்தோம்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வெக்கேட் பண்ணலைன்னா அடிஷ்னலாக இன்னொரு 1000 ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து 30 மினிட்ஸ் மட்டும்தான் கிரேஸ் பீரியட் தராங்க. 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கிரேஸ் பீரியட் தருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காலி பண்ணிடணும். சப்போஸ் 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுன்னா அடிஷ்னலாக நம்ம 1 டே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவே 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுன்னா, அதாவது 2 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சுன்னா 3rd டே அன்றைக்கி நம்ம 2 டைம்ஸ் ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 1000 ருபீஸ் கொடுத்து ரெண்ட் பே பண்ணியிருப்போம். இப்போ 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, அதாவது 2 டேஸ் மேலே ஆகிடுச்சுன்னா 2000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதால் நீங்கள் உங்களுக்கு ரூம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. நம்ம புக் பண்ண இந்த ரூம் 1000 ருபீஸ் தான். இந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு 2 பில்லோ கொடுத்துருந்தாங்க. 2 பெட்டை வந்து ஜாயின் பண்ணி ஒன்றா போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. நம்மளால் ஈஸியாக படுக்க முடிஞ்சுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பெட் வைஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த ரூமில் கபோர்டு இல்லை. கபோர்டுக்கு பதில் 2 மேடை மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மேடைக்கு மேலே நம்ம லக்கேஜில் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. 2 மேடை மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம லக்கேஜ் ஃபுல்லாக நம்ம அதிலே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா 2 சேர் கொடுத்துருந்தாங்க, உட்காரத்துக்கு வசதியாக இருந்தது. 2 சேர் கொடுத்துருந்தாங்க. 2 ஃபேன் கொடுத்துருந்தாங்க. இந்த ரூமில் நமக்கு ஃபேனே போதும். திருமலையில் ஏசி ரூம் நமக்கு தேவைப்படாது, ஏன்னா ஃபுல்லாகவே சில்லுன்னு தான் இருக்கும் கிளைமேட்டு. அதில் ஃபேனே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவும் 2 ஃபேனுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று, இந்தியன் டாய்லெட் ஒன்று இருந்தது. 2மே நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்தது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ரூமில் வந்து கெய்சர் இருந்தது. அது பெரிய கெய்சர் தான். 24 ஹவர்ஸ் வந்து ஹாட் வாட்டர் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்தது. நம்ம இந்த பில்டிங்கில் கீழே தான் நம்ம மொட்டை அடித்தோம். மொட்டை அடிச்சுட்டு மேலே வந்துட்டு இங்கே தான் சுடு தண்ணி தான் நம்ம குளித்தோம்.
ஹாட் வாட்டர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா வெளியே ஒரு வாஷ் பேஷன் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நல்லாவே நம்ம அதை யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா 2 போர்வை கொடுத்துருந்தாங்க. கம்பளி மாதிரி 2 பெரிய போர்வை கொடுத்துருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த கம்பளி ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட்டில் தூங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. குளிரே தெரியாமல் இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ரூமில் ஒரு கண்ணாடி இருந்தது. நம்ம மேக்கப் பண்ணுறதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரூமில் 2 டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக ரூமை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரூமில் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆச்சு. ரூமை நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு 5th ஃப்ளோரில் ரூம் அலாட் ஆகிருந்தது. ஸோ 5th ஃப்ளோர் எப்படி நம்ம ஏற போகிறோன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் அங்கே லிஃப்ட்டு 24 ஹவர்ஸுமே லிஃப்ட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. அதால் எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த 5th ஃப்ளோர்ந்து பார்க்குறப்ப கீழே இருக்கிற எல்லா வியூவுமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. இந்த ரூமோட பேக் சைடில் சிஆர்ஓ ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அங்கே போகிற வண்டியில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ரூமோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மலை தெரிஞ்சுது. அந்த மலையில் இருக்கிற வியூவும் நாங்கள் காலையில் சன்ரைஸ் பார்த்தோம், அதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ இந்த ரூமில் என்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த ரூமில் இருக்கிற ட்ராபேக்கை பார்க்கலாம். இந்த ரூமில் நைட் லேம்ப் மட்டும்தான் எரியல. அது மட்டும்தான் ஒரு சின்ன ட்ராபேக். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. நைட் லேம்புமே எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை தெரியல. நாங்கள் டியூப்லைட் போட்டு தான் தூங்கணும், குழந்தைங்க இருக்கிறதால. அது எங்களுக்கு ஒரு பெருசாக தெரியல. அதை தவிர மற்ற எல்லாமே நல்லா கண்டிஷனில் தான் இருந்து நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த ரூம் நம்ம புக் பண்ண 1000 ருபீஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கட்டாயமாக ஒர்த்து தாங்க. ஏன்னா பெரிய ரூம், கெய்சர் இருந்தது, மொட்டடிக்கிற இடமும் இருந்தது. ஸோ நம்ம புக் பண்ணதுக்கு கட்டாயமாக இந்த ரூம் ஒர்த்து தான். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.